இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹோம்ஒர்க் கொண்டு வந்திருக்கிறீங்க? போன மாதம் சொன்னப்பட்ட ஹோம்ஒர்க் எடுக்கிறீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஓகே. ஹோம்ஒர்க்கு மிக அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா அது வீட்டு பாடம். அது தேவனுடைய சமூகத்திலையும் உட்கார்ந்து சீசோத்தத்தை குறித்து நிறைய சப்ஜெக்டில் வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒன்லி புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சீசோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை, ஆதியாகத்திலேருந்தே ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகத்திலிருந்து நம்ம இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீசன் எப்படிப்பட்டவன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து குறித்து நிறைவேறின சில தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் என்னென்ன செய்தார், அது குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்தெந்த வசனங்கள் நிறைவேற்றி தரப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறைவேற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். வேத புத்தகத்திலேருந்து வாசிக்கலாம். முதலாவது, ஒரு நட்சத்திரம் யோகோப்பிலிருந்து உதிக்கும். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. அவரை காண்பேன், இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமயமாக அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும். அல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும். எப்போ உதித்தது? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஈதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் எங்கிருந்து உதிக்குமா? கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரம் கண்டு. அல்லேலூயா. கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை யார் கண்டார்கள்? 3 கல்விமான்கள். அல்லேலூயா. அவங்க தான் சாஸ்திரி. புரியுங்களா? சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்க வான சாஸ்திரிகள், வான விஞ்ஞானிகள். அவர்களுக்கு இப்படி ஒருவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது அந்த நட்சத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த பூமியில் இந்த வானத்தில் உதித்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம். அல்லேலூயா. ஒரு விசேஷமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் உதிக்கிறது என்றால் விஞ்ஞானிகள் அபூர்வமாக அதை பார்த்து வருகிறார்கள். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் உண்மையாக உதிக்குது. ஆனால் இந்த வசனத்தை சொல்கிறப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் இருக்கலாம்? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்குன்னு சொன்னால் அது எத்தனை வருடங்கள் இருக்கலாம் தோராயமாக? கிட்டத்தட்ட இந்த வசனம் என்னாங்க புஸ்தகத்தில் கொடுக்கப்படுகிறது. மோசே அதை எழுதுகிறாரு. அல்லேலூயா. அப்போ மோசே பிறந்துட்டார் இல்ல? அப்போ என்னாங்க புஸ்தகத்தில் இந்த நட்சத்திரம் குறித்து எழுதப்பட்டுகிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 1500 வருடங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு 1500 வருடங்கள். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு நட்சத்திரம் சரியான நேரத்தில் கிழக்கிலிருந்து அது என்ன பண்ணுமா? அவருடைய நட்சத்திரம் போட்டுக்குது. என்ன போட்டிருக்கு? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. பாருங்க, போட்டிருக்குது கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போது அவருடைய நட்சத்திரம்னா இயேசு கிறிஸ்துடைய நட்சத்திரம் அது. அல்லேலூயா. அப்போ அவரே என்ன பண்ணுறாரு? நட்சத்திரமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் நாம் வாசிக்கிறோம். புரியுங்களா? நம்மை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, விடுவெளி நட்சத்திரம். அல்லேலூயா. அதிகாலையில்
ஒரு விடுவெளி நட்சத்திரமாக தேவன் நம்மை கூட பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை பயன்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே நேரடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து அது தோன்றும். அது எப்போ தோன்றும்? ஏற்ற நேரங்களிலே. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுகிறது? ஒரு 1500 வருடத்துக்கு பிறகு. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பிறப்பது குறித்து பல விதமான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் ஒரு தீர்க்க தரிசனம் தான் அவர் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த எண்ணாகும் 24ஆம் அதிகாரம் 17 நிறைவேறுகிறது. அதை வெளிப்படுத்த 22:16 வாசித்தீங்கன்னா, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். இயேசு எப்படி இருக்கிறாரு? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி மனுஷனுக்கும் நட்சத்திரம் என்று எழுதி வச்சிருக்கிறார், பிசாசு கூட நட்சத்திரம் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவருடைய நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுக்கென்று அப்படி எழுதப்பட்டதுனால அவருடைய நட்சத்திரத்துக்கும் பிசாசுக்கு சொல்லப்பட்ட, மனுஷனுக்கு சொல்லப்பட்ட, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வானத்தை அண்ணா வந்து பாரு அப்படின்றாரு. உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நட்சத்திரம் என்ன கூடமால் என்ன கூடன்றார். அப்போ இருக்கிற எல்லா நட்சத்திரம் விசுவாசிகளை, மந்தைகளை குறித்து பேசுகிறாரு. ஆனால் இயேசுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருந்தது. அது விசேஷமான நட்சத்திரம். ஹல்லேலூயா. அது ஏற்ற நேரத்தில் உதிக்கும் போது இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? அன்றைக்கி பிறந்திருக்கிறார் உலகத்தில். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:11. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். ஹல்லேலூயா. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். ஹல்லேலூயா. சத்தியம் அங்கே இயேசுவை குறிக்கிறது, நீதி பிதாவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குமா, ஆனால் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்குமா. ஹல்லேலூயா. அப்போ எப்படி பார்க்குறாங்க? யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தை அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகத்தான் பூமியிலேருந்து சத்தியம் என்ன பண்ணுது? அப்போ பூமி என்பது பூமியில் இருந்தனா மரியாளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறார் ஆண்டவரே? மரியாளுக்குள்ளே இருந்து அந்த சத்தியம் என்ன பண்ணுது? முளைத்து எழும்புகிறது. ஹல்லேலூயா. மரியாளுக்குள்ளே தான் அந்த சத்தியம் இருக்கிறது. அப்போ மரியாளுக்குள்ளே தான் இயேசு இருக்கிறாரு. அவர் தான் சத்தியம். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ சத்தியம் எங்கேருந்து முளைக்கும்? பூமியிலேருந்து முளைக்கும். அப்போ பூமியிலேருந்துனா அது பூமியின் மண்ணினாலே ஆதாமை தேவன் உண்டாக்கி, அந்த ஆதாமை ஆண்டவன் ஆதாமுக்குள்ளே வந்த மரியாள். மரியாள் யார்? ஆதாமுடைய பேத்தி. ஹல்லேலூயா. இன்னும் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். மரியாள் ரட்சிக்கப்படும். ஆனால் மரியாள் எப்படி இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டின்படி அவங்க என்ன இருக்கிறாங்க? ஒரு பாக்கியவதியாக இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு பாக்கியவதி. ஒரு கன்னிகையாக இருக்கிறாங்க. ஒரு கன்னிகையாக இருக்கிறாங்க. அந்த அம்மா பரிசுத்தமாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாமே நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பூமியிலிருந்து சத்தியம் முளைக்கும். ஹல்லேலூயா. அது முளைச்சதா இல்லையா? வாசிக்கலாம். இன்னொரு தீர்க்கதரிசனம் எழும்புகிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி, என்னது? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? இது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியுமா சொல்லுங்க? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்னா
அதுக்கு ஒரு புருஷன் தேவை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கன்னிகைக்குள் உள்ளத்திலிருந்து ஒரு கிறிஸ்து வெளிப்படணும், ஆனால் புருஷனும் இல்லாமையே வரணும். அல்லேலூயா. அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 18-23. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா 18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விபரமாவது, அவருடைய தாயாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வர முன்னே, கூடி வரனா என்ன, அவர்கள் பன்மையில் எழுதுகிறாரு, புரியுங்களா? அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்குது, ஆனால் என்ன பண்ண ஒன்றும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. ஆனால் அவங்க அந்த திருமணத்தை தான் சொல்கிறாரு, கூடி வர முன்னே. அவர்கள் கூடி வர முன்னே என்ன ஆகிடுவாங்களா அந்த அம்மா? அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இது நமக்கு தெரியணும். இதுவும் ஒரு தீர்க்கதரிசனம் எழும்பி வருகிறது. அல்லேலூயா. இங்கே நேரடியாகவே நடக்கிறது மத்தேயு 1. ஆனால் ஏசாயால அந்த இம்மானுவேலை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார் தீர்க்க தரிசனமாக. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முதலாவது படையேற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எழுதி அதை நிறைவேற்றும் போது அது ப்ராக்டிக்கலாக பூமியில் என்ன பண்ணுது, நடக்குது. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தானே அப்படியே தன் செயலாக இல்லை டக்குன்னு வந்து நிற்கிற மாதிரிலாம் கிடையாது, புரியுங்களா? அவர் வருவாரான்னா அவர் குறித்து பல தீர்க்க தரிசனம் சரியாக நம் தீர்க்க தரிசனம் எழுதிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் அவர் தற்செயலாக வரலை, புரியுங்களா? ஏதோ வந்து ஒரு மனுஷனாக வரலை, இல்லை ஒரு தூதனாக வரலை, இல்லை அவர் வந்து டக்குன்னு அப்படி வந்து கடவுளை வந்துட்டார் அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வருவதுக்கு, இந்த பூமியில் வந்து அவர் என்ன செய்யணுன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாடு எதுக்காகனா, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படியாப்பட்டவர்னு சொல்லுவதுக்கு பழைய ஏற்பாடு முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு வந்ததுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட அடையாளம் கேட்பாங்க. அவர் எப்படிங்க வந்தார், ஒரு தாயினுடைய ஒரு கன்னிகையுடைய வயிற்றில் எப்படி அவர் பிறக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அவன் சும்மா வருமா? தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறவர் தேவன், அதை நிறைவேற்றுகிறவர் தேவன், அதை பூமியில் வர வைக்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அப்போ இதில் நமக்கு தெரியணும். 4வதாக நாம் பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு பேர் என்னது? தீர்க்கதரிசின்னு அவருக்கு பேர் வருது. உபாகம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போலனா மோசே சொல்கிறாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பார் என்று பாருங்கள் மோசேக்கிட்ட ஆண்டு பேசுகிறாரு. அப்போ அவர் பேர் என்னது? ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசி என்ற பேர் அப்போஸ்தலர் 7:37 கூட வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக சொன்னவன் இந்த மோசே. பாருங்க, அங்கே மோசே வெளிப்படுத்தலை. ஆனால் மோசே எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இதை எழுதினவர் யார்? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை யார் எழுதுந்து? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை யாருமா எழுதுந்து? லூக்காவுக்கு தெரியுது. லூக்கா எழுதுகிறாரு, இப்படி மோசே எழுதினார். பாருங்க, அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் அடிக்கடி என்ன பண்ணுது, ஜனங்களுக்கு மத்தியில் பேசினே இருக்கிறாங்க. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் போயிட்டார், மறுபடியும் அப்போஸ்தலர் புஸ்தகம் எழுதப்படுகிறது. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறோம். மத்தேயு 21:11. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். பாருங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் யார்? தீர்க்கதரிசின்னு.
புரியுங்களா? மோசே சொன்னார், லூக்கா சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஜனங்களும் சொல்கிறாங்க, இவர் யாரா? ஒரு தீர்க்கதரிசி. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஐந்தாவதாக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர். இவர் பேர் என்னது? சமாதானத்தை கூறுகிறார், நற்காரியங்களே சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷர்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அப்போ சமாதானத்தை என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிறது யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை குறித்து அமைதியை போல நற்காரியங்களை சுவிசேஷமாக என்ன பண்ணிட்டாரு? அறிவிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ரட்சிப்பை பிரஸ்தாப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ சொல்லப்பட்டதே அப்படியே என்ன பண்ணுறாரு? 10:36 நிறைவேற்றுகிறார். ஏசாயால சொன்ன வசனம் அப்போ 10:36 நிறைவேறுகிறது. எபேசியர் 2:17 கூட வாசிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கு சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எபேசியர்ல நான் வாசிக்கிறோம், அல்லாமல் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யாருக்கு அறிவித்தார்? எருசலேமில் உள்ள மக்களுக்கும் தூரமாக இருந்த புறஜாதிகளுக்கும். அல்லேலூயா. இப்போ நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் எழுதின ஏசாயா 52:7 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் கரெக்டாக நிறைவேற்றுகிறார் ஆண்டவர். அதனால் நமக்கு எந்த ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. யோவான்ஸ்தானம் கேட்ட மாதிரி வரப்போகிறவர் நீரா இல்லை நான் காத்திருக்கணுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிக்கடிக்கு சந்தேகமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வந்தவர் நம்மளை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. சமாதானமாக சுவிசேஷம் நமக்கு அறிவித்துட்டார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபையில் உட்காந்துட்டோம். அடுத்த வேலை நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு மேசியா என்ற பெயர் வந்தது. சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. நான் என்ற பிதாவை குறிக்கிறது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு ராஜா, யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. அப்போ ராஜான்னு சொல்லும் போது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இப்போ மேசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா. அப்போ 10:38 வாசிக்கிறோம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். 1, அவர் நன்மை செய்கிறவர். 2, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் முடித்தோம்? 6 காரியங்கள் முடித்தோம். 7வதாக பாடுகள் மரணம் என்று அவருக்கு நியமிக்கப்பட்டது. பாடுகள் மரணம். அல்லேலூயா. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, கர்த்தரும் அவரை என்ன பண்ணிட்டாரு? நொறுக்க சித்தமாகி. புரியுங்களா? அப்போ அவருடைய பிதாவின் சித்தம் என்ன? இயேசு என்ன செய்யணும்? நொறுக்கணும். அதுதான் சித்தம். அப்போது அவர் கெட்சமன் தோட்டத்தில் போய் என்ன பண்ணுறாரு? பிதாவே உம் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. உடனே இயேசுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? இந்த வசனம் சித்தமாக இருந்தது.
அல்லேலூயா. ஏற்கனவே தீர்க்க தரிசனமான ஏசாயா தீர்க்க புஸ்தகம் அங்கே இருந்தது. அவர் அதை வாசித்தார், அதை கற்றுக்கொண்டார். அப்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உபத்திரம் வருது, இல்லை நமக்கு ஒரு பாடு வருது, நமக்கு ஒரு துன்பங்கள் வருது, நமக்கு ஒரு சோதனை வருது, நமக்கு ஒரு கவலை வருது, நமக்கு ஒரு வெட்கம் வருகிறது, சில இடத்துல அவமானம் வருகுதுன்னா ஏற்கனவே நம்மை குறித்து வசனம் நிறைய தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுருக்கோம். அல்லேலூயா. உடனே அதை நினைவு கூறணும். சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் எனக்கு வெட்கம் வருது, எனக்கு ஏன் அவமானம் வரணும், நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யலையா? ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு சில வசனம் நமக்கும் நிறைவேறதா இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இப்படி இது உங்கள் சித்தமா அப்படின்னா, இன்றைக்கி இந்த அம்மா பேசிட்டு போகிறாங்களே, இந்த ஐயா இப்படி பேசினாரே, அவங்க இந்த மாதிரி என்னை தெரியாது பேசிட்டாங்களே, இப்படி என்னை திட்டாங்களே, இப்படி வஞ்சித்துட்டாங்களே, இப்படி சாபத்தை இட்டாங்களே, இப்படி என்னை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொலை பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களே, இப்படி என்னுடைய பொருளை எடுத்துக்கினாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பார், அந்த ரூட்டில் நம்மளை கொண்டு போகும்போது சில வசனம் முன்னாடி இருக்கும். அந்த வசனம் நமக்கு உடனே ஞாபகம் வரணும், நம்ம குறித்து ஆண்டவர் என்ன வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓ ஆண்டவர் இதை அனுமதிக்க வச்சிருக்கிறாரு, இது நமக்காகவே இந்த இந்த அம்மா வந்திருக்கிறாங்க, இங்கே நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக என்று நம்ம என்ன பண்ணிக்கணும், வசனத்தை உறுதிப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே எதிர்த்து நின்று போராடுறோம், 4 பேருக்கு சொல்கிறோம். அப்போ இயேசு ஜெபிக்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கள் செய்ய என்று உமது சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே இது எப்படியாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு இந்த காரியத்தை சொல்லி. ஆனால் பிதா என்ன பண்ணிட்டாரு, ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல. அல்லேலூயா. ஏன்னா சிலது நமக்கு சித்தம் நம்ம மேலே விழுந்து கிடக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? நம்மை குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்காக என்னென்ன வசனங்கள் இருக்கிறது, அதை நமக்கு எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கு எல்லா வசனங்களையும் நீங்கள் தேடி அதை ஆராய்ந்து அதை நீங்கள் தியானம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அந்த வசனத்தை காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்துக்கே போகாத இருந்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீ தேடலை, ஆராயலை, தியானிக்கலைன்னா விழுந்து எழுந்துன்னு போகிறதா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கண்டினியூவாக போக முடியாது. கரெக்டாக அந்த ரூட்டு சாட்டை போட்டுட்டு அந்த சாட்டை போட்டு தான் அந்த என்ன பண்ணோம், அந்த ரூட்டு மேலே போக முடியும். சாட்டை தப்பாக அந்த என்ன பண்ண முடியாது. அடிக்கடிக்கு நமக்கு இடரல் வரும், அடிக்கடிக்கு நம்ம போராட்டம் வரும். நம்ம போகிறது கரெக்டாக இல்லையான்னு பின்வாங்க முடியும். சில நேரத்தில் ஊழியும் அப்படியே மேலே போய் கீழே வந்து நின்றுடும், மறுபடியும் கீழே வந்து எழுமணும், திரும்ப குறிப்பிட்ட இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் கீழே வந்துடுவாங்க, திரும்ப மறுபடியும் கட்டி எழுப்பணும். அப்போ இப்படி விழுந்து எழுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, தேவ சித்தத்தை பூரணமாக செய்ய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு உடனே என்ன வசனம் ஞாபகம் வந்திருக்குது, கர்த்தர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நொறுக்க சித்தமானார் என்று சித்தத்தை அறிஞ்சிக்கினார். இன்னும் நல்ல அழுத்தமாக சொன்னால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்னது, தமக்கு முன்பாக என்ன இருக்குது, இயேசு கிறிஸ்துக்கு சந்தோஷம் இருக்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது, அவமானம் இருக்கிறது, அப்புறம் சிலுவை இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த அவமானத்தையும் சிலுவையை என்ன பண்ணணும், சகிக்கணும். சகிச்ச பிறகு அவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு போகிறாரு. அல்லேலூயா. சிங்காசனத்தில் போய் அவர் உட்காந்துட்டார், பிதாவின் வலது பரிசத்தில். இப்போ அவருக்கு என்ன கிடைக்குது, சிங்காசனம் உட்காந்துட்டார். ஏன்னா அவர் சிலுவை என்ன பண்ணிட்டார், சகிச்சிட்டார், அவமானத்தை சகித்து கொண்டார், வலது பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். இப்போ என்ன அவருக்கு உட்கார்ந்த பிறகு என்ன கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. கரங்களை தட்டுங்க. இப்போ அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது, அவருக்கு அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி அவமானங்களையும் நிந்தைகளையும் சிலுவையும் சகிக்கணும், சுமக்கணும், வேலை செய்யணும். அதான் ஊழியம். அல்லேலூயா. ஊழியத்தில் இதெல்லாம் இல்லாமல் நேரடியாக என்ன பண்ண முடியாது, சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இதெல்லாம் அனுபவித்து இதுலேருந்து இந்த ரூட்லேருந்து வந்துடணும். அல்லேலூயா. அப்போ ஊழியனா பாடுகள், உபத்திரம், துன்பம்,
அப்புறம் சகிப்புத்தன்மை, வெட்கம், அவமானம் இதெல்லாம் மேற்கொள்ளவனுக்கு வசனத்தை வச்சே மேற்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். அதுக்கு பிறகு பாருங்கள், ஆத்மா ஒரு ஆளுக்கு 1000 ஆத்மா, 2000 ஆத்மா, 3000 ஆத்மா தானே அனுப்புவார். அல்லேலூயா. நீங்கள் ஓடி என்ன பண்ண சேலை? கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அவரே எடுத்துன்னு வந்து விடுவார் நிறைய ஆத்மாக்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்ம போய் விதத்த இடம் கொஞ்சம் தான். அவமானம் அடைந்தது அதிகமாக இருக்குது, நிந்தைகள் அடைந்தது அதிகமாக இருக்குது, ஓடி உழைத்தது அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கி அதை பார்த்தினா எத்தனையோ பல மடங்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை உயர்த்துறாரு. அடுத்தது என்ன இருக்குது? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமே. 7 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு என்ன பண்ணிட்டாரு? தம்மை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ சொல்கிறாரு, பாடுகளுக்கு உட்படுத்தி. அல்லேலூயா. நன்மை செய்து பாடு அனுப்பிக்கணும், தீமை செய்துட்டு பாடு அனுப்பக்கூடாது. அல்லேலூயா. அதனுடைய பதில் வந்து நமக்கு தீமை செய்து பாடு அனுப்பிச்சா அதுக்கு பதில் என்ன வரும்? தீமை தான் வரும். நன்மை செய்து பாடு அனுப்பிச்சா உனக்கு என்ன வரும்? நன்மையே வரும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஆண்டவர். புரியுங்களா? அப்போது பாடுகள் சும்மா வருமா? பாடுகள் மூலமாக தான் நம்ம கீழ்ப்படுதலே கற்றுக்கொள்கிறோம் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பாருங்க, பாடுகளினால் என்ன உண்டாகுது? கீழ்ப்படிதல் உண்டாகுது. புரியுங்களா? நம்ம பாடுபடாமல் கீழ்ப்படினா இப்போ கீழ்ப்படியவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் எதிர்க்கிறாங்க? எது சொன்னாலும் முறுமுறுக்கிறாங்க, எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க, எது சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தெரியுது? பலவீனமாக தெரியுது. என்னையே குத்தி பேசுகிறார் பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் ஏற்கனவே இது சொன்னது எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லிட்டேன். வீட்டுக்காரர் என்ன பண்ண, வீட்டுக்காரர் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, அம்மா வந்து ஊழியக்காருக்கு சொல்லிட்டாரு, ஊழியக்கார் மெசேஜில் சொல்கிறாரு, நான் என்னையே குத்தி பேசுகிறாங்க. சொல்கிறாங்களே இல்லையா? நான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வரைய மாட்டேன் இந்த வாரம் அப்படின்னு ஒரு சர்ச்சை என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் பிரேக் போட்டுடுறாங்க. கேட்டால் நானுக்கு உடம்பு சரியில்லை, அது ஒரு பொய். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? வாசிங்க அந்த வசனத்தை. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்போ கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள என்ன பண்ணோம்? கீழ்ப்படிதல் வரணும்னா என்ன செய்யணும்? பாடுகள் படணும். பாடுனா எப்படி? சரீரத்தில், உபத்திரம் ஆவியில், துன்பம் இருதயத்தில். அப்போ நீங்கள் வந்து துன்பமும் படலை, பாடும் பட மாட்டேன்றீங்க, அப்புறம் உபத்திரமும் பட மாட்டேன்றீங்க. எப்படி கீழ்ப்படிதல் வரும்? வரவே வராது. அப்போ இயேசுக்கே கீழ்ப்படிதல் எங்கே வருது? பாடுகள். அவர் 3 வருஷம் பாடுபட்டார். அப்போ சரியாக எப்படியாப்பட்ட பாடு? இரவெல்லாம் மலையில் போய் உட்காந்துக்கிறாரு, பகலெல்லாம் வனாந்தரத்தில் சுற்றுறாரு. புரியுதுங்களா? தண்ணி தலை சாய்க்க இடமில்லை. புரியுங்களா? அவருக்கு என்ன இல்லை? தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லை. பிதாவின் சித்தத்தை செய்வது அவருக்கு போஜனமாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போ பிதாவின் சித்தத்தை எப்படிடா நிறைவேற்றும்? 3 வருஷத்தில் நிறைவேற்றணும். கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னாடியும் போகக்கூடாது, ஒரு நாள் பின்னாடியும் போகக்கூடாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துட்டு செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், மழையாக இருக்குதே, இந்த சைடு புயலாக இருக்குதே, வேறு டிவியில் வர சொல்லினேங்கிறாங்களே, இந்த மாதிரி எப்படி 21 மணி நேரம் ஜபத்தை வைக்கிறது? இரவு ஜபம் வச்சுட்டு ஃபோன் பண்ணும்போது மழைலாம் எங்கள் வீட்டு பக்கம் வந்துருக்குது. இப்போ நேற்று வண்டி எடுத்து என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியலையே. அப்போ இதெல்லாம் சொல்கிறவங்க என்ன பண்ண முடியாது? அவங்கள வச்சு ஆண்டு சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. இப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்ற என்ன பண்ணோம்? பாடுகளுக்கு உங்களை உட்படுத்தினே இருக்கணும். புரியுங்களா? ஐயோ நமக்கு வந்து படுத்து தூங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தூங்கினது நல்லது தான்.
அல்லேலூயா. தூக்கம் எல்லாருக்கும் நல்லது தானே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டா புரியுங்களா, வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுது? வந்துடுது. அந்த நாள் தூங்கினதுனால தான் பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அல்லேலூயா. அப்போ என்ன ஆகுது? அந்த தூங்கின நாள் தான், யோனா தூங்கினால் தான் என்ன நடந்தது? கொந்தளிப்பு வந்துடுச்சு கடலுக்கே, கப்பலுக்கு, கப்பலில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு ஊழியக்காரன் தூங்கிட்டா எல்லாருக்கும் ஊருக்கே என்ன வருது? கொந்தளிப்பு வருது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஏன் கொந்தளிப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து ஊரில் விசாரிக்கிறோம். ஆனால் யார் மூலமாக? ஊழியக்காரன் மூலமாக தான் வந்துக்குதுன்னு ஊழியக்காரங்க தெரியாத அவங்ககிட்ட பேசினுக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் அந்த பாடுகள் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? கீழ்ப்படிதலுக்காக. ரெண்டாவது ஆளுகை செய்வதற்காக. பாடுகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது? ஆளுகை வராது, அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்கள் போய் பிசாசை துரத்த முடியாது. பிசாசை என்ன பண்ண தெரியுமா? உன்னெல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னும், ஏற்கனவே உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னும். என்ன தெரியும்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காது. புரியுங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ண ஆண்டவர் வாயத்தான் இருக்குது. அதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையும் சொல்லிச்சுன்னா நம்ம ஊழியம் போயிடுமே. அல்லேலூயா. அதனால் அது என்ன பண்ணோம்? கிருபையினாலே நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கிருபை என்ன பண்ணுது? முடிவே சொல்லாதபடிக்கு கொஞ்சம் அப்படியே சொல்லிவிட்டு நம்மளை குறித்து ஒரு பயம் உண்டாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாடுகை இருந்தால் ஆளுகை இருக்கிறது. பாடுபட்ட என்ன இருக்குது? நல்லா நீங்கள் பிசாசை துரத்தலாம், ஆத்மா ஆதாயம் செய்யலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்கள் கை நிறைய ஆண்டவர் கொடுப்பார். எதிர்பார்க்காதெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலலாம் கர்த்தர் உனக்கு நன்மை கொண்டு வருவார். புரியுங்களா? அப்படிலாம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஏன் அப்படின்னா பாடுகள் மூலமாக தான் ஆளுகை வருகிறது, பாடுகள் மூலமாக தான் கீழ்ப்படிதல் வருகிறது. நீ நன்மை செய்யும் போது தான் பாடே வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீ செய்யாத நன்மை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசலில் உட்காந்திக்கும். புரியுங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வாசல் இருக்கிறது. புரியுங்களா? எல்லாருடைய ஊர் பாவம் எங்கே இருக்கும்? அந்த வீட்டு வாசல், அந்த வாசலில் இருக்கும். இந்த ஊருக்கு ஒரு வாசல் இருக்குதா இல்லையா? இந்த ஊருக்கு ஒரு வாசல் இருக்கும். அதுமாதிரி எல்லா ஊருக்கும் வாசல் இருக்கும். அந்த வாசல் இருக்கிற பாவத்தை அழிப்பதுக்கு தான் கர்த்தர் நம்மை என்ன பண்ணிட்டார்? தெரிந்து கொண்டார், அடைச்சார். அப்போ அந்த பாவத்தை எப்படி அழிக்கிறது? நீங்கள் ஜபத்தினால அந்த ஆவி துரத்தணும். அப்போ தான் அந்த ஊரில் சமாதானம் இருக்கும். நீங்கள் உள்ளே புறப்பட்டு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ பாடு வருமா வராதா? அப்போ ஒரு இரவெல்லாம் கண் விடுத்து ஜெபிக்கும் போது பாடு வரும். ஏன்னா சரீரத்தை ஒடுக்கிறோம். புரியுங்களா? தூக்கத்தை வெறுக்கிறோம். மூன்றாவது, அந்த நேரத்தில் நல்லா துதிக்கணும், அந்த நேரத்தில் நல்லா ஜெபிக்கணும். சோறு வரும் சரீரத்தில். நமக்கு என்ன வரும்? ஐயோ நான் எப்படி தான் இந்த 5 மணி போக போகுது, எப்படி தான் இந்த 3 மணி போக போகுது. புரியுங்களா? கொஞ்ச நேரம் போய் நான் கார் உள்ள உட்காந்துட்டு வந்துடுறேன். நீங்கள் துதித்தினே இருங்க, நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ தான் பிசாசு உள்ள நுழைவான். பார்த்துக்கிறீங்களா? 1 மணி வரைக்கும் கரெக்டாக துதிச்சுட்டு நீங்கள் விட்டு போகும்போது பிசாசு உள்ளே வந்துடுவான். அப்போ தான் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாடுகள் துதிப்பதனால வரும், பாடுகள் ஊழியத்துக்கு போகும்போது வரும், பாடுகள் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு பாடு வரும். அதுதான் பாடு. நீங்கள் போய் ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க பாரு, அதுக்கு பேர் என்னது? பாடு. அது உங்களுக்கு வரும்போது அதில் நிறைய நன்மைகள் வந்துடுது. புரியுங்களா? நிறைய கீழ்ப்படிதல் வந்துடுது, நிறைய ஆளுகை வந்துடுது, நிறைய அதிகாரம் வந்துடுது, நிறைய கற்றுக்கொள்கிறீங்க. நல்லா நீங்கள் என்ன பண்ண முதிர்ச்சி அடைகிறீங்க. ஒரு 25 வருஷம் ஊழியம் 50 வருஷம் ஊழியக்காராக மாறிடுறீங்க. அவ்வளோ டேலண்ட் ஆகிடுவார் உங்களை. அல்லேலூயா. அப்போ உடைக்க வேண்டியத்தில் உடைக்கணும், ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் என்ன பண்ண ஓட வைப்பார். அதுக்கு பிறகு உங்களை உட்கார வச்சு ஊழியத்தை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ஊழியம் வளர்ந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் அழகாக நின்றுங்கன்னு ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ்க்கு ரைட்டில் 3 கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அது என்னது? ஏடுன்னு சொல்லுவாங்க. என்னது? கையில் இருக்கிற வரைக்கும் அந்த 3 கோடு கையில் இருக்கிற வரைக்கும் கையினால் வேலை செய்யணுமா? அல்லேலூயா. அது அந்த 3 அந்த கோடை எடுத்துகிட்டு அந்த ஏடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ ஸ்டார் வைக்கிறாங்க. நான் சொல்கிறது பால் மேலே இருக்கிற அந்த ஏடு இல்லை. இந்த ஸ்டார் வைக்கும் போது என்ன பண்ணுறாங்குது? அவங்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஆர்டர் கொடுப்பாங்க, இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யணும். அதுக்கு தான் ஸ்டார் வைக்கிறது. புரியுங்களா? அது மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு?
உண்மையான நட்சத்திரத்தை மேலே வைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்களே நட்சத்திரமாக மாற்றுறாரு. அப்படி நீ உன்னை நட்சத்திரமாக மாற்றும் போது நீ எங்கே இருந்தாலும் ஜொலிப்பாய், பிரகாசமாக இருப்பாய், ஒளி தருவாய், வெளிச்சம் கொடுப்பாய். அந்த நட்சத்திரம் எங்கே இருந்தாலும் பிசாசு பயப்படும். பார்த்து இந்த ஊரில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. டிஜி தினகர் ஐயா ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ பரலோகத்தில் ஆண்டவர் பார்ப்பாராம். அவருக்கு ஒரு தரிசனம் கட்சி தான். அப்போது எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அது ஒரு நட்சத்திரம் மாதிரி எழும்பும் அந்த இடத்துலேருந்து. அப்போது இரவு நேரங்களில் தரிசனத்தில் அவர் பார்த்தாராம், இந்த ஊர்லேருந்து நட்சத்திரம் தொடர்ந்து வருது. அப்போது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இரவில் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த ஊரில் நட்சத்திரம் தோன்றி மேலே போகுமா. அப்போ நீங்கள் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது, உங்கள் இடத்துல உங்கள் நட்சத்திரமே எழுப்பி பரலோகம் போகுது. அது மேலே இருக்கிறவங்களும் பார்ப்பாங்களாம், தூதர்கள் பார்ப்பாங்களாம். ஓ, இந்த ஏரியாவில் ஜெபம் இருக்குது, இந்த ஏரியாவில் ஜெபம் இருக்கிறது, இந்த ஏரியாவில் ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஊர் முழுமையாக சுத்திகரிக்கணும்னா பாடு நிறையா இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற ஆத்மாலாம் கொள்ளடிக்கணும்னா என்ன பண்ணணும், பாடுகள் இருக்குது. சும்மா ஆத்மா வராது, சுவிசேஷம் அறிவிச்சிட்டு பிறகு உடனே ஓடி விழுந்துடாது. உடனே அந்த இடத்துல பிசாசு களை விதைப்பான். உடனே நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டும் போகணும், விதைக்கப்பட்டவருக்கு ஜெபம் பண்ணணும், அதுக்காக காத்திருக்கணும், மறுபடியும் செக் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜில் நான் விதைக்கப்பட்ட வசனம் ஏதாவது நடந்துக்குதான்னு பார்த்தா நீங்கள் திரும்பி வரும்போது அந்த ஆள் உடல் ஆரோக்கியமாக இருப்பான். அப்போ சொல்லுவான், நீங்கள் அன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போனீங்களே, இன்றைக்கி நானே என்னுடைய வியாதி போயிடுச்சு. அந்த ஆத்மா சொல்ல நான் உன் பின்னாடியே வரேன்னு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எட்டாவது பார்க்க போகிறோம். 8வது அடக்கம். பாடு வந்திருக்கு, நமக்கு என்ன வருது, நம்ம அடக்கம் பண்ணணும். நம்மளுடைய பாவத்தை, நோய்களை, வியாதிகளை, அக்கிரமங்களை, அப்புறம் மீறுதலை எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், மண்ணில் போட்டு மூடணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு அடக்காரம் இருக்குது. ஏசாயா 53:9 வாசிங்க. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவனோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. அல்லேலூயா. துன்மார்க்கரோடு என்ன இருந்தது, பிரேத குழி இருந்தது. பிரேத குழி நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யனோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்தவில்லை. ஆனால் அப்படி ஆண்டவர் நியமித்து வச்சுருந்தாங்க, துன்மார்க்கனோடு அடக்கம் பண்ணணும். ஆனால் பாருங்கள், அவர் மரித்த பிறகு அவருக்கென்று ஆயத்தம் பண்ணின ஒரு சீசன் எழுப்பினா. அந்த சீசன் பேர் என்ன, ரகசிய சீசன். அல்லேலூயா. உங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ரகசிய சீசன் இந்த ஊரில் இருப்பாங்க. உங்களுக்கென்று ஒருத்தர் கை தூக்கி பேசுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார் ஆண்டவர். நம்ம நினைப்ப யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்குன்னு எளிய மாதிரி ஜெபம் பண்ணிருப்போம் சில நேரத்தில். அல்லேலூயா. ஆனால் நமக்காக ஆயிரங்களாக வைத்திருப்பார், நமக்காக அநேக உதவிக்காரர்களை எழுப்பியிருப்பார். அது பாருங்கள். 2வது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை நம்ம அடக்கம் செய்யணும். என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும். அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் 19:40 வாசிங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இதனுடைய ஆயத்த நாளாயினபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அப்ப இயேசுவை எப்படி வைக்கிறாங்க, 40 அவர்கள் இயேசு சரித்து எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கம் சீலையில் சுற்றி கட்டினார்கள். அல்லேலூயா. அப்போ கடைசி நேரத்தில் அவர் வாசனை வீசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சுகந்த வர்க்கம்னா அது எதை குறித்து, ஜபத்தை குறிக்கிறது. புரியுங்களா. சுகந்த வர்க்கம் எதை குறிக்கிறது, சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவருக்கென்றே ஒரு கல்லறையை ஆயத்தப்படுத்தினார்கள். கல்லறை எதை குறிக்கிறது, அடக்கத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த பூமியில் பாவத்துக்கு நம்ம மரித்து நம்ம நீதிக்கு பிழைக்கணும். பாவத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும், அடிக்கப்படணும். புரியுங்களா. புறமான மனசு நாளுக்கு நாள் அடிக்கப்படணும், உள்ளான மனசு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். எங்கே இருக்குது அந்த வசனம், புறமான மனசு நாளுக்கு நாள் என்ன செய்யணும், அடிக்கப்பட்டுக்கினே இருக்கணும், உள்ளான மனசு நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டே இருக்குன்னு 2 கொரிந்தியர் 4:16 இருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷனானது 5
அழிந்தும் உள்ளான மனுஷனானது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாள்தோறும் புதுப்பிக்கப்படலாம், நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். நாளுக்கு நாள் நீங்கள் புதுப்பிக்கப்படப்பட இந்த உள்ளான மனுஷன், வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கினே இருக்கணும். அப்போ வெளியே இருக்கிற சரீரத்தின் குணங்களை அழிக்கணும். அல்லேலூயா. சரீரத்தில் வருகிற சில விதமான காரியங்கள் இருக்கிறது. பொறாமை, எரிச்சல், கோபம், சரிங்களா? இப்படிப்பட்ட பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? முறுமுறுப்பு, இதெல்லாம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். புரியுங்களா? அப்போ அழிக்காமல் உள்ள நம்முடைய புது மனுஷன் அவன் புது சிருஷ்டியாக மாற முடியாது. சிருஷ்டிப்பின் சாயல் அடைய முடியாது, மறுப சாயல் வர முடியாது. அப்போ நாளுக்கு நாள் சபைக்கு வரும்போது ஊழியம் செய்ய 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 உங்களுடைய உள்ளே இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவை போலே மாறணும். வெளியே இருக்கிற மனுஷன் ஆதாமு, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கினே இருக்கணும். சுபாவங்கள், ஐயோ 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கோபம் போக மாட்டேங்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு சம்திங். அல்லேலூயா. தப்பான காரியத்தில் எங்கே முழுகிறீங்க, தப்பான காரியத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க. அப்போ நாளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்கள். புதிதாக்கப்படணும்னா பழைய மனுஷன் என்ன பண்ணணும்? அழிச்சினே வரணும். புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? ஆண்டுக்குள்ளே வளர்ந்துனே வரணும். அப்போது பிசாசினுடைய கிரிகள் அழிக்கப்படுகினே இருக்கணும். புரியுங்களா? ஏன் அப்படின்னா புறமான மனுஷன் அப்படியே இருந்தானா அவனை கொண்டு எதையும் செய்ய முடியாது. தூக்கம் அதே 8 மணி நேரம் நீ தூங்கின்னு இருந்தீங்கன்னா அப்படின்னு நான் வளரலன்னு அர்த்தம். உன் தூக்கத்தை மைனஸ்லேயே வரணும். தூக்கத்தை அடிக்கணும். உள்ளான மனுஷனும் ஜெபம் வளரணும். அல்லேலூயா. வெளியே இருக்கிற மனசு தூக்கத்தை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக, ஐயோ நான் 8 மணி கரெக்டாக படுக்கணுமே, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீ படுத்து தூங்குற. 8:15 விசுவாசி ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, நீங்கள் சீக்கிரமாகனு. நீங்கள் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தால் என்ன பண்ணும்? அது வேறு மெய்ப்பினை போய் தேடும். அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு யாராவது கிடைப்பாங்களேன்னு. புரியுங்களா? அப்போ உங்கள் ஃபோன் எப்போயுமே எப்படி இருக்கணும்? ஆனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். நைட்டு ராத்திரியில் கூட விசுவாசி ஃபோன் பண்ணலாம், மந்தையிலேருந்து வரும் ஃபோன். அல்லேலூயா. அப்படின்னா ஆனால் நம்ம வெளியே இருக்கிற மனுஷனை தூங்க விட்டுட்டிங்கன்னா புரியுங்களா, வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. இப்போ வெளியே இருக்கிற மனுஷன் எப்பவுமே என்ன செய்யணும்? தூக்கத்தை வெறுத்திருக்கணும், சில நேரத்தில் உணவை வெறுத்திருக்கணும், சில நேரத்தில் பணத்தை கூட வெறுக்கணும். அல்லேலூயா. ஐயோ அங்கே கொடுக்குறாங்க 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூட்டையை பைய தூக்கி அங்கே ஓடுவாங்க. அங்கே அந்த சைடில் 400 கொடுக்குறாங்கன்னா உடனே அந்த சைடு அப்படியே கலந்துடும். புரியுங்களா? கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு எவ்வளோ வேணுமோ அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சார், எந்த நேரத்தில் எத்தனை லட்சம் கொடுக்கணும், எத்தனை கோடி கொடுத்தா நீ ஊழியம் எப்படி செய்வேன்னு அவருக்கு தெரியும். புரியுங்களா? அவருக்குள்ளே நீ வளர வளர உன்னுடைய பாக்கெட்டை அவர் நிரப்புவார். புரியுங்களா? அவருக்கு பரலோகம் திறந்து கிடக்குது, அங்கேருந்து உண்டாக்கி இறங்கி வந்துனே இருக்கும் நன்மைகள். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் புறமான மனுஷனை அழிச்சினே இருக்கணும். சரிங்களா? சிலவங்க புறமான மனுஷன் சுபாவம் அழியாது, ஆனால் அவன் கண்ணு குருடாக இருக்கும். புரியுங்களா? முடி நரைச்சிடும், அப்புறம் அவங்களுடைய சரீரத்தினுடைய ஸ்கின்லாம் அப்படியே சுருக்கமாகிடும். அப்போனா அவர் வயசாகிறாரு. அப்படி அடித்து ஆண்டவர் சொல்லலை. புரியுதுங்களா? சிலவங்கன்னா அது வயசாக அவங்க என்ன பண்ணுது? இப்போ 80 உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி முகம் இருக்கும், ஆனால் முகத்தில் இருக்காது, என்ன இருக்காது, அந்த ஸ்கின்லாம் சுருங்கி இருக்கும். ஏன்னா அது அழிவுக்கு முன்னாடி ஓடுது. அன்றைக்கி நீங்கள் ஓடின அந்த கிட்னி 80 போய் பார்க்கும்போது கிட்னி அவ்வளோ வேகமாக என்ன பண்ணாது, வேலை செய்யாது. ஆற்று அவ்வளோ வேகமாக வேலை செய்யாது. அப்புறம் நுரையீரல் அது மாதிரி வேலை செய்யுமா? வராது. அடிக்கடி கொஞ்சம் இருமணும், சுவாசம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக. புரியுமா? இன்றைக்கி எனக்கு 61 வயசு முடிய போகுது, 62 ஸ்டார்ட் ஆக போகுது. அல்லேலூயா. 60 வயசு 61 முடிஞ்ச போது, இப்போ 62 ஸ்டார்ட் ஆக போகுது. யோசித்து பாருங்கள். அப்போது நாளுக்கெல்லாம் என்ன ஆகுது? பலன் குறையுது. ஆனால் இன்னும் என்ன பண்ண ஓடினே இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் பலத்தை கட்டளிடணும். அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளரணும். ஏற்கனவே 40 வருஷம் மிலிட்ரியில் என்ன பண்ணிட்டோம்? மிலிட்ரியில் 40 வருஷம் வேலை செய்யிட்டு வந்துட்டோம். புரியுங்களா? அதுவும் என்ன வேலை? 24 மணி நேரம் வேலை.
நைட்டெல்லாம் பகலெல்லாம் வேலை செய்யணும், நைட்டெல்லாம் டியூட்டியில் இருக்கணும். திரும்ப பகலெல்லாம் வேலை செய்யணும், நைட்டெல்லாம் டியூட்டி இருக்கணும். நைட்டு 10 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. புரியுங்களா? 6 மணிக்கெல்லாம் பாத்ரூமில் தண்ணி இருக்காது. ஏன்னா நீ லேட்டாக போனாங்கன்னா இருக்காது, நீங்கள் ஆயத்தமாக முடியாது. ஆனால் 4 மணிக்கு எழுந்தால் தான் ஆயத்தமாக முடியும். 4 மணிக்கு நீங்கள் எழுந்து டீக்கு 4 மணிக்கு என்ன பண்ணுருவாங்க, பெல் அடிச்சுடுவாங்க. நீங்கள் 4:15 போய்ட்டு குக் ஹவுஸில் போய் டீ தரனா டீ கிடைக்காது, வெறும் அது என்ன இருக்குது, டப்பா மட்டும் தான் இருக்கும். அப்போ எல்லாமே டைமாக கொடுத்துருவாங்க. 6:30 மணிக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கொடுத்து ஆரம்பிச்சிடுவாங்க. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6:30 மணிக்கெலாம். இல்லை 8 மணிக்கு நான் போய் சாப்பிடலான்னு போனால் 8 மணிக்கு அந்த குக் ஹவுஸு பூட்டி இருக்கும். இன்றைக்கி அது நடந்துனுக்குது மிலிட்ரியில். இப்படி 40 வருஷம் என்ன பண்ணிட்டோம், 40 வருஷம் வேலை செய்து வந்திருக்கிறோம். அல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி கடினமான ஒரு உழைப்பு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ எப்படியாவது எனக்காக போய் நீங்களும் என்ன பண்ணுங்க, நீங்கள் மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்யுங்கன்ட்டார் ஆண்டவர். அல்லையா? ஏன்னா அவங்களும் கூடவே தானே வந்தாங்க. மனைவி நாங்கள் போன இடத்துலலாம் வந்தாங்க, ஜம்பை கஸ்டமர்லாம். அல்லையா? இப்போது ஆண்டவர் ஏன் ஊழியம் கொடுத்தாரு, அவருக்கு கொஞ்சம் தெரியும், இவருக்கு கொஞ்சம் மிலிட்ரிக்காரங்க டிசிப்ளினாக இருப்பாங்க, கொஞ்சம் கீழ்ப்படிவாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் ஊழியத்தை கொடுத்தா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு மிலிட்ரிலேருந்து பிடிச்சி எங்களுக்கு இங்கே போட்டார். அல்லையா? இப்போ உங்களை நீங்களும் என்ன பண்ண பரலோக மிலிட்ரிக்காராக மாறணும். அப்போ தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் வருத்தீங்கன்னு வச்சுங்க, 15 வருஷத்தை செய்ய வேண்டிய ஊழியத்தை 5 வருஷத்தை செய்து முடிச்சுக்கணும். உங்களுடைய முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், துன்பம் வரும். ஆனால் கர்த்தர் 5-6 வருஷத்துலேயே உங்கள் ஊழியத்தை 35 வருஷம் ஊழியமாக மாற்றுவார். அவ்வளோ வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நீங்களே யோசிப்பீங்கனால என்னென்னா, நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்காது ஓடுறீங்க. இப்போ தான் நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம். ஒரு குறிப்பிட்ட நாள் வர என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஓட முடியாது. இப்போ நல்லா நீங்கள் ஜெபத்திலையும் துதி ஆராதனையிலையும் வேதத்தை நேசிப்பதிலையும் சுவிசேஷ அறிவிப்பதிலையும் அதை தியானிப்பதிலையும் அதிக நேரங்களை இரவு பகலில் நீங்கள் ஒதுக்கி நடுராத்திரி ஆனால் கூட விட மாட்டேன், இந்த வேதத்தை இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், இத்தனை அதிகாரத்தை தியானிப்பேன், இவ்வளோனா ஜெபம் பண்ணுவேன், ஜாமகாத்து ஜெபம்னு சொல்லி நீங்கள் ஓடினே இருந்து பாருங்கள். கட்டாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், 5 வருஷத்தில் உங்கள் ஊழியம் தலைக்கீழ மாறிடும். அவ்வளோ வேகமாக ஊழியம் வளரும், அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? அவ்வளோ விதமான மேன்மையான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஊழியம் என்பது இராணுவம் மாதிரி. புரியுங்களா? எப்போ என்ன வரும்னு, எப்போ வார் வரும்னு யாருக்குன்னா தெரியுமா? அதே மாதிரி தான் ஒரு ஊழியக்காருக்கு எப்போ பிசாசு எதிர்ப்பான்னு தெரியாது, எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். இராணுவம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்குது போல் தேவ ஊழியர்களும் எப்பவுமே ஆயத்தமாக இருந்தீங்கன்னா எதிர்த்து நின்று போராட முடியும். அதுக்கு ஆயுதத்தை எப்பவுமே என்ன இருக்கணும், ஆயுதங்களை தரித்து இருந்தால் தான் முடியும். வசனத்தில் நல்லா வளர்ந்துருக்கணும், வேதத்தை நல்லா அறிஞ்சு வச்சுருக்கணும். அங்கே சொல்லப்பட்டு ஆசாரின் உதடியில் வேதத்தை அறிவை தேடுவார்களே. அப்போ உங்களுடைய வாயில் அறிவு இருக்கணும், வேத அறிவு இருக்கணும். யார் வந்தாலும் எந்த நேரத்துக்கு பதில் கேட்டாலும் என்ன பண்ணணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இந்த வசனத்தை படிங்க, விடுதலை உண்டாது பாருங்கள் சொல்லி அந்த வசனத்தை நீங்களே சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. கடைசியாக பார்க்குறோம் உயிர்த்தெழுதல். கடைசியாக 9வது சப்ஜெக்டு உயிர்த்தெழுதல். யோபு 14:7-9 வரைக்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிக்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. இப்படி தான் இயேசு இருந்தார், இப்படி தான் தேவ ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே போட்டு பாருங்க, 7 தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டால் என்ன பண்ணுது, அது திரும்பும் தழைக்கும், அதன் இலைக்கிளைகள் துளிர்க்கும். நம்முடைய வாழ்க்கை புரியுங்களா? ஐயோ இவங்க ஊழியம் அவ்வளோதான் முடிஞ்சு போடுச்சு, 2024 ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 2025 நான் அந்த ஊழியத்தை துளிர்க்க வைப்பார். ஒரு புதிய ஊழியத்தை ஆண்டவர் தருவார். ஒரு புதியதான ஊழியங்களை செய்வதற்கு உங்களை பலனை கொடுத்துருவார். ஊழியம் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், அப்படியே தான் உயிர்த்தேர்ந்து வந்துட்டார். அல்லேலூயா. என்னென்னமா பண்ணாங்க, இயேசுவே 39 அடி அடித்தார்கள், 5 காயங்கள் பட்டார், அப்புறம் அவரை காரி துப்பினாங்க, அப்புறம் வெட்கப்படுத்தினாங்க, தாடி முடியை பிடிச்சி இழுத்தாங்க, எல்லாமே செய்தாங்க. இதோட ஆள் தான் வேட்டர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் நினச்சிட்டாங்க. பிசாசனை போல்ட்டு ஆள் தான் முடிச்சுட்டேன் நம்ம வேலை அப்படின்னு. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு என்ன பண்ணிட்டார், எழுந்துட்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு சாத்தானுக்கு சவுக்கடி தான் வந்தது. ஐயோ இனிமேல் என்ன பண்ண முடியாது, என்னால்
ஊழியம் என்னால் செய்யவே முடியாது. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய ஊழியத்தை உயிர்ப்பிக்கிறாரு. ஒரு எழுப்புதல் ஆவி உங்கள் மேலே இறங்கி உங்களை உயிர்ப்பிச்சிடும். ஒரு ஜெப ஆவியை உயிர்ப்பிக்கும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். லூக்கா 24:25-27 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. மோசே சொன்ன மோசே முதலாகிய சகல தீர்க்கதரிசிகளும், அப்போ மோசேலேருந்து ஆரம்பம் பண்ணுறாரு. மோசே தான் என்ன பண்ணார்? விசேஷமான தீர்க்கதரிசி. புரியுங்களா? அந்த மோசே சொன்னதுலேருந்து மளிகை வரைக்கும் எவ்வளோ பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை தீர்க்கதரிசனம் ஆயிடுச்சு, அப்படியே நிறைவேறிச்சு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எதை பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசுவை எங்கெல்லாம் எழுதி வச்சதோ அந்த வசனங்கள் நிறைவேறுவது எப்படி புதிய ஏற்பாட்டில்? அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அவர் உடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை கரெக்டாக எழுதி வச்சிருந்து நிறைவேறிச்சு. கடைசியாக மரித்தார், உயிரோடு எழுந்துட்டார். தீர்க்கதரிசனம் எங்கே முடியுது? உயிர் சேர்ந்ததுக்கும் நிறைவேறுகிறது. புரியுங்களா? அப்போது அங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஒரு நட்சத்திரம் உதிக்குன்னு சொன்னார். அது யாக்கோபுலேருந்து உதிக்குன்னு அந்த வசனத்தை ஆரம்பித்து ஆண்டவர் எங்கே முடிக்கிறாரு? அதே மோசே புத்தகத்திலே முடிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று தெரியணும், நாம் நம்முடைய ஊழியத்தில் பலவிதமான காரியங்கள் வந்தாலும், பாடுகள் உபத்திரம் துன்பங்கள் வந்தாலும் முடிவில் நாம் உயிர்த்தேர்ந்து போவோம். அல்லேலூயா. நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆலயத்துக்கு வரோம், நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை சேர்க்கிறோம். அந்த புறஜாதிகள் மக்களை நாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் வந்துடும், ஐயோயோ இவங்களோட எப்படியாவது என்ன பண்ணோம், நம்மோடு கூட இட்டுன்னு போகணுமே, அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணுமே, அவங்க எப்படின்னா போட்டால் தண்ணி வச்சு சுற்றினுக்கிறாங்க, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தம் இல்லாதவர்களை பரிசுத்தமாக்குவதற்கு ஓடி ஓடி என்ன பண்ணோம்? அவங்கள ஆயத்தப்படுத்தணும். நம்ம முயற்சி பண்ணோம்னா, நம்ம பிரயாசம் எடுத்தோம்னா, நமக்குள்ளே வந்து வாஞ்சி வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் ரட்சிக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். ஏதோ வந்தோம் சபைக்கு 2 வாரம் ஆராதித்தோம், அடுத்த வாரம் வரப்போகிறோம், இப்படி இல்லை. புரியுங்களா? நம்ம எல்லாம் ஆசாரியர்களும் ராஜாக்களாக, ராஜரீக ஆசாரிகளாக, ராஜரீக ராஜாக்களாக, லேவியராக நம்ம மேலே ஆண்டவர் இவ்வளோ பெரிய பட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நம்ம நேராக விசுவாசி கிடையாது, ஏதோ ஊழியம் 2 வேளை, அப்படி இல்லை. ஊழியத்துக்கு மேலே நம்மளை ஆசாரியை வச்சுட்டாரு. அல்லேலூயா. நம்மளை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்மள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்களில் அசாதமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆசாரிகளாக, ராஜாக்களாக நம்ம எழுப்பி வச்சிருக்கிறார். அப்படி தான் நம்ம நினைக்கணும். தவிர இன்னும் நான் அவிசுவாசி, நான் சாதாரண விசுவாசி, நான் என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என் கூட ஆண்டவரே இல்லை, அப்புறம் என் கூட யாருமே இல்லை, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் நிற்கிறாரு. உங்கள் மேலே ராஜா என்ற ஒரு அபிஷேகம் மேலே இருக்கிறது, ஆசார் என்ற ஒரு அபிஷேகம் இருக்குது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னும் புரிஞ்சுது? இன்னும் முதல் செக்ஷன் புரிஞ்சால் ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.